விஷ்ணு காகித பேப்பர் மந்திரத்தால் இன்னையோட குலஸ் மந்திரத்தால் கட்டிட்டார். அனைத்தும் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக பேப்பர்களை போட்டேன், வச்சேன், மில்லு கட்டினேன், தொழிற்சாலை கட்டினேன், பூமியை அழிச்சேன்னு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு அருகே வானரப்படை மிலிட்ரி இராணுவத்துக்கு அந்த ஒரு மந்திரத்தை அவனுக்கு தலையில் ஏற்றிட்டார். ஒரே பிடி இப்படியே வருவான், ஒரே பிடிக்கணுன்ட்டே வருவான். எப்படி வருவான்? இல்லை யார் தான் தப்பு செஞ்சு வச்சுருக்கான், ஒரே கிறுக்கில் வருவான். அந்த கிறுக்கை விட்டு பிடிச்சி அங்கேருந்தே வரல. ஐயா கொடுத்த கணக்கு திரையுலகத்தில் ஓடின முட்டி கிண்ணத்தை ஓடடா, அரசியல்வாதி முதலமைச்சர் எவனாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ ஓடடா, உடச்சி தூக்கி எறிடான்ட்டு ஒரே கிறுக்கில் வருவான். அதையும் பார்த்துக்கோ. மந்திரத்தை வீசுதாரு, மந்திரத்தை வீசுனா நிற்காது. அவர் ஹெலிகாப்டரில் கிளம்பி போய்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு மந்திரமாக ஒவ்வொரு நாடாக வீசி விட்டுக்கிட்டே இருப்பார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சரண் அடையலை அப்படின்னா அவன் கூடிய சீக்கிரமாக அவனுக்கு பெரிய கொலைப்படி இப்போ வரும், சீக்கிரமாக வரும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவன் ஒப்படைக்கல, அவனுக்கு கொலைப்படி பயங்கரமாக வரும். இப்போ அவனுக்கு மந்திரியிலேருந்து எம்எல்ஏ வரைக்கும் எம்பியிலேருந்து அவனுக்கு எல்லாம் இப்போ தத்தளிக்க விடுவார். மந்திரத்தை எரிஞ்சிட்டாரு. இப்போ பார், இப்போ எவ்வளோ பெரிய தமிழ்நாடு சிக்கல் வருதுன்னு பார். ஏண்டா வாய்ப்பேல முதலமைச்சராக உட்காந்துருக்க பூரா பூமியை பாழாக்கிட்டு இருக்காண்டா. காமுட்டா பேல நீ ஏன் பாத்தியா பார்க்கலையாடா? முட்டா பேல பாடுறா, பூரா பூமியை பாழாக்கிட்டு இருக்காண்டா. ராஸ்கல் விவசாயத்தை பூரா அழிக்க உட்காந்துருக்காங்க. நீ இல்லை முதலமைச்சராக உட்காந்துருக்க, நீ விவசாயம் பூமியை பூரா அழிக்க உட்காந்துருக்கடா. 2ஆம் நம்பரை விட்டு பாழாக்கி வச்சிருக்க. சரணடை அப்படின்ட்டார் நீதிமன்றத்தில், கோர்ட்டில் சரணடையலனா நீ வச்ச நியமிச்சதை இப்போ மந்திரத்தை வீசிட்டார். அணுகா தூக்கிடுவார். ஒன்று முக்கால் சத்தியம்.